விஷ் யூ எ மேரி கிறிஸ்மஸ். உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல எந்நாளும் இயேசு உங்கள் கவலைகளையெல்லாம் மாற்றி மகிழ்ச்சியாக வைத்திருக்கும்படி வேண்டுகிறேன். உங்களுக்காக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். உலகில் உள்ள அனைவரையும் இயேசு ரட்சித்து அவர்களை சுகமாக வாழ வைக்கவே இயேசு உலகில் வந்தார். பாவம் செய்த ஆதி மனிதனை தேவன் வெறுத்து அவனையும் அவன் மனைவி ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். அப்போது மனிதர்கள் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி அவர்களுக்கு பாவம் தடையாக இருந்தது. பிரிந்து போன மனிதர்களை தேவனோடு இருக்கும்படி செய்யவே இயேசு உலகில் தேவமைந்தனாய் பிறந்தார். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையில் அறையப்படுவதற்கு பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும். 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 3 9 வசனங்கள் வரை. நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும்
இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து உங்களை சுத்திகரித்து உங்களோடு ஐக்கியமாயிருப்பார். அவர் கடைசி வரை உங்களோடு இருந்து உங்களை தம் நீதியின் பாதையிலே நடத்துவார். அந்நாளிலிருந்து நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.